அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெங்கடேஷ். அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். தமிழகம் முழுவதும் உள்ள கேஸ் ஏஜென்சிகளில் வேலை செய்யக்கூடிய சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களாகிய டெலிவரிமேன், மெக்கானிக், குடோன் கீப்பர், லோடுமேன், அலுவலக பணியாளர், சிலிண்டர் வாகன டிரைவர் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக எங்களது தொழிற்சங்கம் 2022 ஜூன் 26 முதல் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா CWPI கட்சியின் மத்திய தொழிற்சங்க பிரிவான சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் COITU மத்திய சங்கத்தின் இணைப்பு பெற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் 99% கேஸ் ஏஜென்சிகள் மேற்சொன்ன தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஊதியம் கூட தருவது கிடையாது. குறிப்பாக சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் தங்களுக்கான சம்பளத்திற்கும் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்கான வாகனம், எரிபொருள் போன்ற செலவினங்களுக்கும் நுகர்வோர்கள் தரக்கூடிய டிப்ஸ் தொகையை நம்பித்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நுகர்வோர்களின் வீடு வரைக்கு சிலிண்டர் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான டெலிவரி கட்டணத்தை கேஸ் ஏஜென்சிகளுக்கும் ஆயில் நிறுவனங்களுக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ், மத்திய மாநில அரசுகளுக்கான வரி, லாபம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போன்ற அனைத்தோடு சேர்த்து இந்த டெலிவரி கட்டணத்தையும் சேர்த்து செலுத்தினாலும் அனைத்து தொகைகளையும் வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆயில் நிறுவனங்களும் கேஸ் ஏஜென்சிகளும் அதிலிருந்து குறைந்தபட்ச ஊதியம் கூட இந்த தொழிலாளர்களுக்கு தருவது இல்லை. இந்த லாப வரி, கேஸ் ஏஜென்சிகளுடைய இந்த லாப வரி கொள்ளை ஒரு கட்டத்தில் நுகர்வோரையும் தொழிலாளர்களையும் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படக்கூடிய, எதிர்பாராத விபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையே சூறையாடக்கூடிய சூழலும் நடந்திருக்கிறது. அதாவது சம்பளம் தரக்கூடாது, ESIPF போன்ற வரையறைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது என்று முறையான ஆவணங்கள் எதுவும் பராமரிக்காமல், அதாவது 20 பேர் வேலை பார்க்கக்கூடிய கேஸ் ஏஜென்சியாக இருந்தாலும் 4 பேர் 5 பேர் தான் வேலை பார்க்க மாதிரி பொய் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க தொழிலாளர்துறைக்கு. இதையும் தொழிலாளர்துறை என்னன்னு கேட்காம இவங்க கொடுக்கக்கூடிய கணக்குகளை அப்படியே ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் விளைவு ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா அந்த தொழிலாளி என்கிட்டயே வேலை பார்க்கலன்னு சொல்கிறதும், அதே மாதிரி நுகர்வோர்கிட்ட பதிவு பெற்ற தொழிலாளி சிலிண்டர் இருக்கலாம், அதனால் நான் இழப்பீடு தர முடியாது இந்த விபத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த விபத்து போன்ற சூழல்களுக்கு இழப்பீடு தரக்கூடிய இந்த சூழல் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வழக்கு நடத்தி குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி இந்த பதிவு பெற்ற தொழிலாளி சிலிண்டர் இறக்காத காரணத்தினால இதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் நுகர்வோரையும் வெகுவாக பாதித்திருக்கிறது. சமீபத்தில் வேலூர் மாவட்டம் செந்தூர் அழகர் கேஸ் ஏஜென்சியில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு 2 சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள், 3 கன்சியூமர்களும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க என்பது, இதே மாதிரியான பல்வேறு விபத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற என்பதும் பேரதிர்ச்சி. இதற்கு எதிராக எங்களது தொழிற்சங்கம் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் கையெழுத்து பிரச்சாரங்கள், முறையான கோரிக்கை மனுக்கள் எல்லாமே செஞ்சிருந்தோம். செவிசாய்க்காத அதிகாரிகளின் மெத்தன போக்கின் காரணமாக, கேஸ் ஏஜென்சிகளின் லாபவரின் காரணமாக மாநில அளவில் வேலைநிறுத்தம் அறிவித்தோம். அதன் பேரில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையிலையும் தொழிலாளர் துறையில் கலந்து கொண்ட கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் சம்பளம் தருவதாக ஒத்துக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி தந்து அந்த எந்த ஒப்பந்தத்தையும் இதுவரைக்கும் மதிக்கலை. குறிப்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதன் பின்னரும் தொடர்ந்து முறையீடு செஞ்சுருக்கோம். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆயில் நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சேல்ஸ் அதிகாரி, தொழிலாளர் துறை அதிகாரிகள், எங்களது தொழிற்சங்கம், நிர்வாகம், வழங்கல் துறை அதிகாரிகள் போன்ற 5 தரப்பினர் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்தாலும் அந்த ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர்களுக்கு வங்கி மூலம் சம்பளம் வழங்காமல் ஒப்பந்தத்தை மீறி வங்கியில் போட்ட சம்பளத்தை திருப்பி எடுத்து கொடுத்தாதான் வேலை தருவேன் அப்படின்னு சொல்லி சம்பளம் கேட்ட தொழிலாளர்களை இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் கூட வேலை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு கொடூரம்
அரங்கேறி இருக்கு. இதற்கு எதிராக எங்கள் தொழிற்சங்கம் தொடர்ந்து இந்த அநியாயத்துக்கு எதிராக மனு கொடுத்துருக்கோம், கோரிக்கை மனு எழுப்பியிருக்கோம். தொழிலாளர் துறையும் சரி, மாவட்ட ஆட்சி அலுவலகரும் சரி, இது பற்றியான ஒரு அக்கறை எதுவுமே எடுக்காத காரணத்தினாலையும், ஏற்கனவே எங்களது தொழிற்சங்கத்தின் முயற்சியின் காரணமாக திருநெல்வேலி தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரி ஆய்வு செஞ்சு தொழிலாளிக்கு சம்பளமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச பின்னரும் கூட, அதே போல தென்காசி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு தொழிலாளர்கள் சம்பளம் தரப்படுவதில்லை, ஏற்கனவே டெலிவரி கட்டணம் செலுத்திய நுகர்வோர் தான் 2வது டெலிவரி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு டிப்ஸுங்கிற அடிப்படையில் என்று எத்தனையோ முறை அதை ஆவணங்கள் அறிக்கைகள் தாக்கல் செய்தாலும் இதை அனைத்துமே தென்காசி மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் கிடப்பில் போட்டுச்சு. இப்படி தப்பு செஞ்ச கேஸ் ஏஜென்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இதனால் வரைக்கும் எடுக்கலை. இந்த தருணத்தில் நாங்கள் கொத்தடிமை, அதாவது இது போன்ற சம்பளமே தராமல் வேலை பார்க்கறது, தடை செய்யப்பட்ட ஒரு கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு, அந்த விதிகளுக்கு கொத்தடிமையாக வைத்து நடத்தக்கூடியதே இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு ஒழிச்சாச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த சூழல் கொத்தடிமை கீழே வரக்கூடியது. இதுக்கு பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் தான். இதை கண்டுபிடித்து இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்கதும், கொத்தடிமையாக நடத்தக்கூடிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கதும் மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிற அடிப்படையில் தென்காசி மாவட்ட ஆட்சியரை தென்காசி மாவட்டம் முழுவதும் நேரடியாக கலாய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி தென்காசியில் நடத்த உள்ளோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் கோரிக்கைகளை பொதுமக்களுக்கு விளக்கி கூறும் வகையில் திருநெல்வேலியில் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 8ஆம் தேதி தெருமுனை கூட்டமும் நடத்த உள்ளோம். தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் இந்த போராட்டங்களை விரிவுபடுத்த உள்ளோம். எனவே பொதுமக்களாகிய நீங்களும், நுகர்வோர்கள் மற்றும் தோழமை சங்க தோழர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுத்து முறையான நடவடிக்கை எடுத்து சுமூகமான இந்த தொழில் உறவு நிலவச் செய்யவும், சிலிண்டர் டெலிவரி தொழிலை பொறுத்தவரையில் நுகர்வோர்களும் தொழிலாளர்களும் பாதிப்படைதை தடுத்து நிறுத்த கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். அனைவருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரும்படி இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.